பிரியமான சகோதரர்களே, இந்த உலகில் வாழும்போது நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்களைப் பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறான். ஆனால் இதற்கு நாம் எப்படி அணுக வேண்டும்? அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், இந்த உலகத்தின் மீதான அதீத பற்றுதலை நமது இதயத்திலிருந்து நீக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு நிழலை போன்றது. நாம் அதை பின்தொடர்ந்தால் அது நம்மை விட்டு ஓடிவிடும். ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பாதையில் கவனம் செலுத்தினால் உலகமே நம்மை பின்தொடரும். அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உலகத்தின் மீதான அதீத பற்றுதல் எல்லா தவறுகளுக்கும் மூலமாகும். நமது இதயம் அல்லாஹுடன் இணைந்திருக்க வேண்டும். உலகத்தின் பிரகாசத்தில் உருகிப்போகக்கூடாது. பணம், அழகு, அதிகாரம் ஆகியவை அனைத்தும் அல்லாஹு நம்மை சோதிக்க அளித்தவை. இந்த அருட்கொடைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான். உதாரணமாக, பணம் கிடைத்தால் அதை கொண்டு ஹராமான செயல்களை செய்கிறோமா, அல்லது ஆடம்பரம் காட்டுகிறோமா, அல்லது ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவுகிறோமா? இந்த உணர்வு நமது இதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த உலகத்தின் தற்காலிக தன்மையை மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு நொடியில் மறைந்துவிடக்கூடும். அல்லாஹ் நமக்கு அளித்த அருட்கொடைகளான ஆரோக்கியம், செல்வம், பெருமை ஆகியவையெல்லாம் ஒரு நாள் திரும்ப பெறப்படலாம். எனவே இந்த அருட்கொடைகளின் பெயரைச் சொல்லி பெருமை காட்டக்கூடாது. நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வே, நீ அளித்த அருட்கொடைகளை திடீரென திரும்பப் பெறுவதிலிருந்து என்னை காப்பாற்று. நாமும் இந்த உணர்வுடன் வாழ வேண்டும். உலகத்தின் மீதான மோகத்தில் சிக்காமல் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி நன்மையின் பாதையில் இந்த அருட்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். பிரியமான சகோதரர்களே, இந்த 2 விஷயங்கள், உலகத்தின் மீதான அதீத பற்றுதலை தவிர்ப்பது மற்றும் அதன் தற்காலிக தன்மையை நினைவில் வைப்பது, நமது வாழ்க்கையில் கவனித்தால் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக நிற்க முடியும். அல்லாஹ் நம்மனைவருக்கும் இந்த உணர்வை அளித்து ஆசிர்வதிக்கட்டும்.